கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பிரியமானவர்கள், இங்கே பவுல் ஒரு விஷயத்தை ஆண்டவரிடத்தில் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ரொம்ப உடலில் ஒரு உபாதை ஏற்படுது. ஒரு வியாதியோ அல்லது ஒரு வலியோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று, அது பட்டவர்த்தனமாக வேதத்தில் குறிப்பிடப்படலை. ஆனால் அவருக்கு ஒரு உடல் உபாதை இருக்குது. அது எப்படியாவது அதிலிருந்து அவர் சுகம் பெறணும் அப்படின்னு அதை விட்டு நீங்கணும் அப்படிங்கிற இதில் அவர் ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிற, எனக்கு சரீரம் ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட ஒரு வேண்டுதல் செய்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு அவர் சொல்கிறார் பாருங்க, அப்போ நான் எப்போவெல்லாம் பலவீனப்படணும் அப்போவெல்லாம் நான் மேன்மை பாராட்டுறேன் அந்த பலவீனத்தை குறித்து. ஏன்னா நான் பலவீனப்படுறப்பெல்லாம் கிறிஸ்துவின் வல்லமை அளவுக்குள்ள பலனாக இறங்குது இல்லையா, அதனால் அந்த பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டணும். ஏன்னா நாம் எப்பொழுதெல்லாம் பலவீனப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபை நமக்கு பலனாக இருக்கும். அவரை நம்பி இருக்கிறப்போ, அவரிடத்தில் உண்மையாக இருக்கிறப்போ. பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உண்மையாக இருந்தார். அவர் பல விஷயங்களில் ரொம்ப கொடூரமான மனுஷனாக இருந்தவர் மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவராக இருந்தார் பாருங்க. முழுமையாய் கர்த்தரை நம்பி இருந்தார், முழுமையாய் கர்த்தருக்கென்று பணிகளை செஞ்சார். அப்போ அவர் சொல்கிறார், நீ எதுக்கும் கவலைப்படாத, என் பலன் உனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறார். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனம் கூட நமக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சரீரத்தில் நிறைய பலவீனங்கள் வரும். வயசு ஆக 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 ரொம்ப பலவீனமாகும். வாலிப வயசில் நம்முடைய ஓட்டமெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். யார் நமக்கு அறிவுரை சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். பலவான் கையில் உள்ள அம்புகளை போல, ஒரு பலவான் வில்லில் அம்பை வச்சு தொடுதா எவ்வளோ வேகம் போகும், அந்த மாதிரி வாலிப நாட்களில் நம்ம ஓடி இருப்போம். ஆனால் இப்போ வயசாக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களாக பலவீனப்பட்டுட்டே போகும். அப்போ இந்த பலவீனங்களை குறித்து ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம சொல்லணும். ஆண்டவரே, எந்த வயசுக்கு எப்படிப்பட்ட பலவீனத்தை இந்த சரீரம் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை தான் கர்த்தர் தருவார். அப்போவெல்லாம் அதுக்குள்ளே அவர் ஒரு பலனாக இருப்பார். அதுதான் முக்கியம். இந்த பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட கிருபை. இப்போ கர்த்தருடைய கிருபை நமக்கு போதும். அது நம்முடைய எல்லா பலவீனங்களை மாற்றி பலனாக உள்ளே இருக்கும். சரீரத்தில் ஒரு வியாதி வருதுன்னு வைங்களேன், அந்த வியாதியை குறித்து ஆண்டவரிடத்தில் நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தோம்னா, அந்த வியாதியை குறித்து ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம சொன்னோன்னா ஆண்டவர் சொல்லுவார், நிச்சயமாகவே என் கிருபை உனக்கு போதும். அந்த வியாதியை சுகப்படுத்துவார், அந்த வியாதியிலிருந்து நம்மை விடுவிப்பார். இன்றைக்கி அநேக விஷயங்களை நாம் கேள்விப்படுறோம். நான் ஆண்டவரோட சமூகத்தில் அழுது புலம்பி ஜெபம் பண்ண, என்னுடைய தலைவலி என்னை விட்டு போயிடுச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சாட்சி சொல்கிறத நம்ம கேட்குறோம். ஊழியக்காரர் சொல்கிறது இல்லை, நான் ஜெபம் பண்ணி அவனுக்கு தலைவலி சரியாச்சு, நான் ஜெபம் பண்ணி அவனுக்கு வயிற்றில் இருக்கிற கட்டி சரியாச்சு, நான் ஜெபம் பண்ணி அவனுக்கு புற்றுநோய் சரியாச்சுன்னு ஊழியக்காரங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதை நான் சொல்லலை. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும், உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும், நீங்களும் சரி நானும் சரி, ஆண்டவரோட சமூகத்தில் நம்முடைய பலவீனங்களை குறித்து, சுகவீனத்தை குறித்து ஆண்டவரோட சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தரோட சமூகத்தில், சில நேரத்தில் முழங்கால் படி கூட போட முடியாது, அந்த அளவுக்கு நம்ம சுகவீனமாக இருப்போம், பலவீனமாக இருப்போம். அப்போ கர்த்தரோட சமூகத்தில் நம்ம கேட்கணும், எனக்கு எப்படியாவது இந்த சுகவீனத்திலேருந்து எனக்கு சுகத்தை கொடுங்க, இந்த பலவீனத்தில் எனக்கு ஒரு பலனை கொடுங்க, நான் இப்படி இருக்கிறேன், நான் உங்களோட மகன் தானே. ஆண்டவரோட சமூகத்தில் கேட்கணும். கேட்குறப்போ ஆண்டவர் நிச்சயமாக இந்த பதிலை நமக்கும் தருவார். என்ன தருவார்? என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும்.
உன்னுடைய சுகவீனத்தில் என்னுடைய சுகம் பூரணமாய் விளங்குன்னு ஆண்டவர் நிச்சயமாக சொல்லுவார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மாயை. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இன்னைக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நாளைக்கு துக்கமாக மாறிடும். இன்றைக்கி நம்ம சரீரம் பலமாக இருக்கும், நாளைக்கு பலவீனம் ஆயிரும். ஏன்னா இது உலக வாழ்க்கை. ஆனால் நித்தியமாகவே நம்முடைய இருதயமும் சரி, நம்முடைய சரீரமும் சரி, நம்முடைய எண்ணங்களும் சரி பலவீனப்படாமல் இருக்கணும்னா கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும். இந்த கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும்னா நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் காட்டின வழியில் நடக்கணும். கர்த்தர் சொன்ன வசனங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கணும். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற போதனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதன்படி மற்றவர்கள் மத்தியில் ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிற, நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த போதனைகளின்படி நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்கிறப்போ அவருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கும், என் மேல் இருக்கும். அவருடைய பலன் உங்களுடைய பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும், என்னுடைய பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். எப்போ? நாம் கர்த்தரோட சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறப்போ. பிரியமானவர்களே, அப்படி ஒரு பாக்கியத்தை நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு தருவார். நாம் ஜெபிக்கலாம், ஆண்டவரோட சமூகத்தில் நம்முடைய பலவீனங்களை குறித்து சொல்லலாம், சுகவீனத்தை குறித்து சொல்லலாம். கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய கிருபையை கொண்டு நம்மை சுகப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் சுகவீனப்பட்டு இருக்கிற போது நீர் எங்களுக்கு சுகமாய் உமது கிருபையை அளிக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பலவீனப்பட்டு இருக்கிற போது நீர் உமது பலனை எங்களுக்கு பரிபூரணமாய் விளங்கச் செய்து எங்களை பலனடச் செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் சுகமும் பலனும் பெற்று உமது கிருபையை முழுமையாய் பெற்றுக்கொள்ள நீர் தயவு பாராட்டு. உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு ஞானத்தை தார். அவர் எங்களுக்கு போதித்து கொடுத்திருக்கிற அந்த போதனைகளின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. உம்முடைய அன்பும் உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடும், இதை கேட்கிற ஒவ்வொரு இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவர்களோட குடும்பத்தோடும் நிறைவாக இருக்கட்டும் ஆண்டவரே. உமது கிருபை என்றென்றைக்கும் நிறைந்திருக்கட்டும். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே.